வெல்கம் டு தமிழ் பெருமை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நமக்கு சிவன் கதை தெரியும், முருகன் கதை தெரியும், கிருஷ்ணர் கதை தெரியும், ராமர் கதை தெரியும். ஆனா, நம்ம ஊர்ல ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு கோவிலோட வாசல்லையும் நம்மள பாதுகாக்க நின்னுக்கிட்டு இருக்கிற கருப்பசாமியோட கதை எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க எந்த ஊருக்கு போனாலும், தமிழ்நாட்டா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், தமிழர்கள் எங்க இருக்காங்களோ அங்க கருப்பசாமியும் இருப்பாரு. ஆனா யார் இந்த கருப்பசாமி? ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா மக்கள் இன்னும் கும்பிடுறாங்க? இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த கதைக்கு அப்புறம் நீங்க கருப்பசாமிய பார்க்கிற பார்வையே மாறிடும். கருப்பசாமி அப்படின்னா ஒரு காவல் தெய்வம். அதாவது மக்களையும், கிராமத்தையும், விவசாயத்தையும், குடும்பத்தையும் பாதுகாக்கிற தெய்வம். சில பேருக்கு குடும்ப தெய்வம், சில ஊருக்கு ஊர்காவல் தெய்வம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் காமன். கருப்பசாமி என்றாலே கோபம், வீரம், நேர்மை, பாதுகாப்பு. அவர் ரொம்ப உக்கிரமானவர். ஆனா அவர் நம்புறவங்க கிட்ட ரொம்ப பாசமானவர். அதனால தான் இன்னைக்கும் மக்கள் என்னைய பார்த்துக்கோ சாமி" நின்னு கருப்பசாமி கிட்ட மனசு திறந்து பேசுறாங்க. ஆனா இந்த கருப்பசாமி எப்படி வந்தாரு? அதுக்காக 3 பெரிய கதைகள் இருக்கு. இது மதுரை பக்கத்துல ரொம்ப ஃபேமஸா சொல்லப்படுற கதை. பல வருடங்களுக்கு முன்னாடி மன்னர்கள் ஆட்சி செய்த காலம். அப்போ இப்ப மாரி போலீஸ் கிடையாது, சிசிடிவி கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது. சூரியன் மறைந்தா ஊரே இருட்டு. காட்டுல இருந்து மிருகங்கள் வரலாம், கொள்ளைக்காரர்கள் வரலாம். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்காது. அதனால ஒவ்வொரு கிராமத்தையும் காப்பாத்த மன்னர்கள் சில பேரை நியமிச்சாங்க. அவங்க தான் ஊர்காவலர்கள். அந்த காவலர்கள்ல ரொம்ப வீரமான ஒருத்தர் கருப்பு. கருப்பு ரொம்ப கோவக்காரர். ஆனா ரொம்ப நேர்மையானவர். ஊர்ல யாராவது தப்பு பண்ணா உடனே தண்டனை. ஆனா அந்த ஊர மக்களுக்காக உயிரையே கொடுக்க தயார். ஒரு வருடம் மழை சரியா பெய்யல. விளைச்சல் குறைஞ்சிருச்சு. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த ஊர்ல எல்லாரும் சேர்ந்து விளைச்சல சமமாக பகிர்ந்து சாப்பிட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு சில பேருக்கு பேராசை வந்துச்சு. நமக்கு மட்டும் இன்னும் அதிகமா கிடைக்கணும் ன்னு நினைச்சாங்க. முதல்ல பக்கத்து ஊர்ல கொள்ளையடிக்க போனாங்க. ஆனா அங்க காவலர்கள் துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னோட சொந்த ஊர்ல இருந்த ஹார்வெஸ்டையே திருடணும்னு முடிவு பண்ணாங்க. ஒரு இரவு அவங்க திருட வர்றப்போ கருப்பு அவங்கள பார்த்துடுறாரு. "என்னடா பண்றீங்க?" ன்னு கேட்கிறாரு. ஆனா அவங்க நடிப்பா பேசிட்டு அவரையே துரோகம் பண்ணி கொன்னுடுறாங்க. அடுத்த நாள் காலை ஊரே அதிர்ச்சி. கருப்பை யார் கொன்றது தெரியல. ஆனா ஊர்ல ஒரு பெரிய கோபம், ஒரு பெரிய சோகம். ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் இன்னும் பயங்கரம். திருடின குடும்பத்துல இருந்தவங்க ஷேஷ்சி ஒன்றொன்றாக நோய்வாய்ப்பட்டு இறக்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரம் ஊரை தாண்டி போன பயணிகள், "உங்க ஊர்ல கஷ்டமாம்" ன்னு சொல்லிட்டு சாப்பாடும் தானியமும் கொடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. மீண்டும் கொள்ளையடிக்க வந்தவங்க மரம் விழுந்து, பாறை உருண்டு, அமானுஷ்யமா இறந்துட்டாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. கருப்பு இன்னும் ஊரை காத்துட்டு இருக்காரு. அவரு சாகல. அவரோட ஆவி இன்னும் காவல் காக்குது. அதுக்கப்புறம் அவர் இறந்த இடத்துல ஒரு நடுகல் வச்சாங்க. அவர் பயன்படுத்திய அருவாள், அவர் ஆயுதங்கள் அந்த இடத்துல வச்சாங்க. அதுதான் பின்னாடி கருப்பசாமி கோவிலா மாறுச்சு. இன்னொரு கதை இன்னும் ரொம்ப மிஸ்டீரியஸ் ஆனது. ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு நதி ஓடிட்டு இருக்கும். ஒரு நாள் அந்த ஆற்றுல ஒரு கருப்பசாமி சிலை அடிச்சிட்டு வருது. ஊர்ல சில பேர் சொல்றாங்க, "இந்த சிலை நமக்கு வேண்டாம்." மற்ற சில பேர் சொல்றாங்க, நம்ம ஊருக்கு வந்த சாமிய அவமதிக்க கூடாது." ஆனா கடைசியில ஊர் பெரியவங்க அந்த சிலைய மீண்டும் ஆற்றுக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ஒரு அதிசயம் நடக்க ஆரம்பிக்குது. மழை நல்லா பெய்யுது. விளைச்சல் நல்லா கிடைக்குது. எந்த பிரச்சனையும் வரல. 2, 3 வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு பையன் அந்த ஆத்துல நீந்திட்டே இருப்பான். அப்போ தண்ணிக்குள்ள மண்ணோட மண்ணா புதைஞ்சு கிடந்த அந்த கருப்பசாமி சிலைய பார்க்கிறான். அதிசயமா அந்த சிலை ஆற்றோட ஓட்டத்துல போயிருக்கவே இல்ல. அங்கேயே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சாமி தான் நம்மள இவ்வளவு நாள் காத்திருக்காரு. அந்த சிலையை எடுத்துட்டு வந்து கோவில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த கதை மதுரை அழகர் கோவிலோட சம்பந்தப்பட்ட கதை. அங்க ஒரு ஃபேமஸ் இடம் இருக்கு. 18 படி கருப்பு. ஒரு காலத்துல மிகப்பெரிய கொள்ளைக்கார கூட்டம் அழகர் கோவிலுக்குள்ள புகுந்து நகை பொருட்கள் எல்லாத்தையும் திருட வர்றாங்க. அவங்க ரொம்ப டேஞ்சரஸ். மன்னர்களால கூட பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த கொள்ளைக்காரர்கள் கோவிலுக்குள்ள வர 18 படிகள கடக்கணும். ஆனா அந்த படிக்கட்டுல கருப்பு நின்னுட்டு இருக்காரு. கோவில் காவலன். ஒருத்தரையும் உள்ள விடாம அந்த 18 பேரையும் அவர் எதிர்த்து போராடுறாரு. கடைசில அவரும் உயிர் விடுறாரு. அந்த 18 பேரையும் அதே இடத்துல புதைச்சதாக நம்பிக்கை. அதனால தான் அந்த இடத்துக்கு 18 படி கருப்புன்னு பேர் வந்துச்சு. நம்ம பொதுவா கோவிலுக்கு போனா தூரத்துல நின்னு கும்பிடுவோம். ஆனா கருப்பசாமி கிட்ட மக்கள் பேசுவாங்க. "சாமி என்னைய பார்த்துக்கோ. எனக்கு நீதி கிடைக்கணும்.
என்னை ஏமாத்தினவங்க தண்டனை அனுபவிக்கணும். இப்படி நேரா பேசுவாங்க. ஏன்னா, கருப்பசாமி ஒரு கடவுள் மாரி மட்டும் இல்ல. ஒரு அண்ணன் மாரி, ஒரு காவலன் மாரி, ஒரு நம்மன் மாரி. அதனால தான் கருப்பசாமி கோவில்கள்ல மக்கள் ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க. சில இடங்கள்ல சுருட்டு வைப்பாங்க. சில இடங்கள்ல சரக்கு வைப்பாங்க. சில இடங்கள்ல ஆடு, கோழி படையல் வைப்பாங்க. ஏன்னா மக்கள், இவரு நம்ம ஆள்ன்னு நெனைக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கும் எந்த பெரிய கோவிலுக்கு போனாலும் வாசல்ல கருப்பசாமி இருப்பாரு. சபரிமலையில இருப்பாரு. மதுரையில இருப்பாரு. மீனாட்சி அம்மன் கோவில்ல இருப்பாரு. தமிழர்கள் எங்க போனாலும் அங்க கருப்பசாமியும் இருப்பாரு. ஒரு கோபமான காவலன். ஆனா, நம்மள உயிரோட பாதுகாக்கிற காவலன். அதனால தான் மக்கள் இன்னைக்கும் சொல்லுவாங்க, கருப்பசாமி பாத்துக்குவார். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.